இங்கே பாருங்கள் இது சம் பாருங்களேன். எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 இதெல்லாம் கூட்டினா ஒய் தென் எக்ஸு க்யூப்பு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 க்யூப்பு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்க இப்போ உங்களுக்கு பெருசு மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப சிம்பிள். என்ன பாருங்கள், ஏ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் போட்டுருக்காங்க. என்ன பண்ணலாம், சரி ஒரு நம்பர் எக்ஸு இங்கே லாஸ்ட் வந்து பார்த்துக்கலாம் 1 2 3 டாட் இப்படி எக்ஸ் வரும் வந்துருக்கு கரெக்டாக. இது எப்படி எடுத்துக்கலாமா, சீக்வல் என்னது ஒய். உங்களுக்கு என்ன வேணும், 1 ப்ளஸ் 8னா என்னது 1 க்யூபு 2 க்யூபு 3 க்யூபு டாட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு க்யூபு கொடுத்துருக்காங்க. எண்ணுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க, எக்ஸு போட்டிருக்காங்க. இது ஒய் அப்படின்னா இது என்ன பண்ணலாம், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் n × n + 1/2 ஃபார்மேட்டில் இருக்கா, ஓகேவா. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, க்யூப் ஆஃப் நேச்சுரல் நம்பர் n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டா, ஓகேவா. இப்போ உங்களுக்கு என்ன தெரியாது, இங்கே எக்ஸ் தான் இருக்குது. ஆனால் இதுக்கு வேல்யூ ஒய்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ஸ்கொயர் தானே போட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் இதோட சம் என்னது, ஒய் ஸ்கொயர்னு கிடைக்குமா. ஆன்சர் ஆப்ஷன் டி ஒய் ஸ்கொயர். ஸோ சம்மை பார்க்க பெருசு மாதிரி தெரியும், ஆனால் இந்த ஃபார்முலா நம்ம இப்போ ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்த இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி வர்ற சம்ஸ் எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே.